நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாமூற்றத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஈடென்ற நாமத்தினாலே உங்களை யாவருக்கு அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலையும் ஜோஷுவா டிவியின் சிலுவை தியானம் நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலையும் நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த சிலுவை தியானத்திலே நாம் சிந்திக்கிற வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், சாபத்திற்கு நீங்களாகுவோம், சாபத்திற்கு நீங்களாகுவோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். சாபத்தில் நின்று பாவத்திலிருந்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு குட்டி பையன் அழகாக தன்னுடைய தகப்பனார் செய்து கொடுத்த அந்த குட்டி படகை வைத்து ஆற்றிலே விளையாடி கொண்டிருப்பான். தினந்தோறும் பள்ளிக்கு போயிட்டு வந்த பிற்பாடு மாலை நேரத்திலே அந்த குட்டி படகை வைத்து கொண்டிருப்பான். ஒரு நாளில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஆற்றிலே பயங்கரமான வெள்ளம் வந்து அவன் விளையாடி கொண்டிருந்த அந்த படகை அடித்து சென்றது. அந்த பையன் கதறினான், ஐயோ என்னுடைய படகு, என்னுடைய படகு என்று சொல்லி. ஆனால் யாராலும் அதை காப்பாற்ற முடியவில்லை. அவன் 2-3 நாட்களாக மிகுந்த கவலையோடு கூட இருந்தான். என் தந்தை ஆசையாய் எனக்கு செய்து கொடுத்த படகு இப்படி ஆற்றில் அடிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி, தந்தை இவன் இப்படி கவலையாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு நாள் கடை வீதிக்கு அவனை அழைத்து சென்றார். கடை வீதிக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு கடையாக பார்த்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். தூரத்திலே ஒரு கடையிலே தன்னுடைய படகு முன்பாக விற்பனைக்காக இருப்பதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. வேகமாக ஓடி அந்த படகை கையில் எடுத்துக்கொண்டு இது என்னுடைய படகு, என்னுடைய படகு என்று சொல்கிறான். ஆனால் அந்த கடை உரிமையாளர் சொல்கிறார், எடுத்துக்கொள் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய படகு ஆற்றில் அடிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவன் வேறொருவருடைய கையில் இருப்பதனாலே அவன் அதற்கான பணத்தை கொடுத்து, விலைக்கிரயம் கொடுத்து அந்த படகை வாங்கி கொண்டு சந்தோஷமாக அவன் மீண்டுமாக வீட்டிற்கு திரும்பினான். இந்த நிலையிலே ஆண்டவர் நமக்காக தம்மையே கொடுத்து, விலைக்கிரயமாக கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். சரி, நிறைய நேரத்தில் நம் லேசான ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்த உடனே நான் ஒரு அன்லைக்கி, நான் ஒரு சாபம் பிடித்தவன், இல்லை சாபம் பிடித்தவள், என் வாழ்க்கையில் தொடர்ந்து இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம். சாபம் என்பது சும்மா சாதாரண ஒரு நாள் வருகிற காய்ச்சல், தலைவலி, ஒரு நாள் வருகிற இழப்புகள், பலவீனத்தை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது. சாபம் என்பது நம்முடைய பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே, நம்முடைய அநேக சூழ்நிலையினாலே தொடர்ந்து வரக்கூடிய தண்டனை தான் சாபம். சிலர் சொல்லுவாங்க, அவங்களுடைய முன்னோர்கள், எங்கள் தாத்தா இப்படி இருந்தாங்க, அவனோட அப்பா இப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கும் அதே சூழ்நிலை வருகிறது என்று சொல்லி இப்படி தொடர்ந்து வருகிற தண்டனை தான் சாபத்தை குறிக்கிறது. அதை விட்டுட்டு சும்மா ஆண்டவர் எனக்காக சாபத்திலிருந்து அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் வாழ வேண்டும். நீங்களும் நானும் வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 26:2
அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. சிலர் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை போடும் பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்து கொள்வார்கள். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் வேதத்தில் சில மனிதர்கள் சாபத்தையும் சம்பாதித்து கொண்டார்கள். நீங்கள் நோவாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவா திராட்சை ரசம் அருந்தி அவர் ஆடை விலகி படுத்திருக்கும் பொழுது அவர் காம் என்கிற தன்னுடைய மகன் பார்க்கிறான். இவர் கானானை, காமுடைய மகனாகிய கானானை இவர் சபித்து விடுகிறார். அந்த சாபம் அந்த மகனுடைய தலையில் தங்குகிறது. இன்றைக்கு நாம் அநேக நம்முடைய பிள்ளைகளை சபிக்கிறோம். சில கோபங்கள் வரும் பொழுது, சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த கோபத்தில் பிள்ளைகளுக்கு நாம் சாபம் இடுகிறோம். இது தவறு. ஏனென்று சொன்னால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை சபியாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கள். இன்றைக்கு பெரியவங்க பெற்றோர்கள் செய்கிற பெரிய தவறு, பிள்ளைகளையே பெற்ற பிள்ளைகளை அவங்க சபிக்கிறாங்க. இந்த இடத்துல நோவா சபித்ததுனால அந்த சந்ததி சபிக்கப்பட்டதாய் மாறி போனது. தேவனுடைய ஆலயத்திலே ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். ஏலி அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தான். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு, உன் சந்ததி சந்ததியாக என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்பாங்க, நீ ஆசாரிய ஊழியம் செய்வாய் என்று சொல்லி. ஆனால் ஓப்னியும் பினேகாசும் ஆலயத்திற்குள்ளே தேவனுடைய சமூகத்திலே துணிகரமாக அவங்க இருந்ததுனால ஆண்டவர் இப்பொழுது சொல்றாரு, இனி உன் சந்ததியில், உன் தலைமுறையில் ஒருவனும் என் சந்ததியில் வந்து நிற்பதும் இல்லை. அது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தில் கிழவனாக ஒருவனும் இருப்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதிர் வயதில் உன் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் தேவ சமூகத்திலே நீ துணிகரமாக உன் பிள்ளைகள் செய்த காரியத்தினால இந்த இடத்துல ஒரு சாபம் வருகிறது. இன்னும் சில காரியத்தை பார்த்தீங்கன்னா, நாம் யாரையாவது தேவையில்லாமல் நெருக்குகிறோம், இல்லை கண்ணீர் விடுவிக்கிறோம், அவர்களுக்கு உரியதை நாம் ஒருவேளை சூறையாடுகிறோம். நமக்காக அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சாபமாக வரும். திக்கற்றவர்களுடைய கண்ணீர், விதவைகளுடைய கண்ணீர், அவர்களுக்கு சேர வேண்டிய அநேக காரியத்தை, அநேக நியாயங்களை நாம் புரட்டுவோம் என்று சொன்னால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே அது சாபமாக மாறிவிடும். அப்போ நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. சாபம் என்பது ஏதோ திடீர்னு வரக்கூடியதல்ல, தொடர்ந்து வரக்கூடிய தண்டனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நோவா தன் பிள்ளையை சபிக்கிறான். ஏலி தன் பிள்ளையை கண்டுகொள்ளவில்லை. தேவ சமூகத்திலே சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் அநேக சூழ்நிலைகளை நாம் மற்றவர்களை கண்ணீர் விட வைப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாபத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்திற்கு நாம் நீங்களாக வேண்டும் என்று சொன்னால், சாபத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 காரியத்தை உங்களோடு கூட பேச நான் வாஞ்சிக்கிறேன். என் ஆண்டவர் சாபமாகிய அந்த சிலுவையிலே அவர் தொங்கி அவர் வெற்றி சிறந்து என்னுடைய சாபத்தெல்லாம் அவர் மாற்றியிருக்கிறார். நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சிலுவை தியான வழியாக உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 34:7. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். தலைமுறையின் சாபங்கள், தலைமுறையின் சாபங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்னோர் செய்த பிரியமில்லாத காரியங்கள், முன்னோர் செய்த அநேக சூழ்நிலையினால சில சந்ததி சபிக்கப்பட்டு இருக்குது, சாபத்திற்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்துல
ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி மோசே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார்? ஏன்னா மோசே அந்த கற்பனைகளை வாங்கிவிட்டு மலையிலிருந்து இறங்குவதற்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய எல்லா ஆபரணங்களையும் ஆரோன் கையில் கழற்றி கொடுத்து அவங்க கன்றுக்குட்டியை உருவாக்கி அவங்க கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தருக்கு ஆராதனை சொல்லி வெளியே போட்டு வச்சு உள்ளே குடித்து வெறித்து ஆடவும் அவர்கள் மகிழவும் தொடங்கினார்கள். மோசே கீழே வரும் பொழுது பயங்கரமான கோபத்தோடு கூட வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்கிறாரு, கர்த்தருடைய பட்சத்தை நிற்பவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தை நிற்பவன் ஏன் பக்கம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே லேவி கோத்திரம் மாத்திரம் மோசேயின் அண்டை வந்தது. இப்போ அந்த கோபத்திற்கும் அந்த சாபத்திற்கும் லேவியின் கோத்திரம் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டது. முதலாவது, சாபத்திற்கு நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இயேசு அண்டை வாருங்கள், சிலுவை அண்டை வாருங்கள், நானே உன் பரியறியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்முடைய சாபத்தை மாற்றுவதற்காக நிறைய பரிகாரங்களை நாம் செய்ய முயற்சி எடுக்கிறோம். ஒருவேளை அநேகர் சொல்லலாம், நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்கள் சாபம் மாறிடும், இவ்விதமான காரியத்தை செஞ்சீங்கன்னா சாபம் மாறிடும். இல்லை, இயேசு அண்டை வாருங்கள், சிலுவை அண்டை வாருங்கள், உங்களுடைய சாபத்தை என் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் நில்லுங்க, இயேசு அண்டை வாருங்கள், சாபத்திற்கு நீங்கள் ஆக்க முடியும். முதலாவது, என்னுடைய சாபம் மாறணும், என் தலையில் இருக்கிற சாபம் மாறணும், என் தலைமுறையின் சாபங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு அண்டை வாருங்கள், சிலுவை அண்டை வாருங்கள். இரண்டாவது, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்த பிற்பாடு துக்கத்தோடு அவனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு துக்கத்தின் மகனாக யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பையன் பிறக்கும் பொழுது அந்த தாய் நினைக்கிறாங்க, இவன் ஒரு சாபத்தில் பிறந்தவன், இவன் ஒரு துக்கத்தின் மகன், இவனை எப்படி நான் வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேரே யாபேஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் அநேக குடும்பத்தில் சில பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பிள்ளை என்றைக்கு பிறந்ததோ அன்றைக்கு என் குடும்பம் தரித்திரம், இந்த குழந்தை என்றைக்கு பிறந்ததோ அன்றைக்கு என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று சொல்லி அநேக குழந்தைகள் சபிக்கப்பட்ட குழந்தைகளாக சபிக்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கேயும் அப்படிதான் அந்த யாபேஸை பார்த்தாங்க. ஆனால் யாபேஸ் என்ன செய்தான் தெரியுமா? என் மேலே இருக்கிற துக்கத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு சாபம் என்னை விட்டு மாறணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். முதல்ல சொன்னேன், சாபத்திற்கு நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் இயேசு அண்டை வாருங்கள். இரண்டாவது, இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள். ஒரு என் மேலே சாபம் இருக்குது, நான் ஒரு அன்னைக்கு நான் ஒரு சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அதையே சொல்லிக்கொண்டு இராதபடி, என் முன்னோர் இப்படி இருந்தாங்க, நானும் இப்படி தான் இருப்பேன், இனி எங்கள் பிள்ளை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தையே பேசிக்கொண்டு இராதபடி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். யாபேஸ் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான், ஆண்டவரே என் சாபம் மாறணும், என் மேலே இருக்கிற நிந்தம் மாறணும், என் மேலே இருக்கிற அவப்பெயர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஜெபித்தான், விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே என் எல்லையை நீங்கள் விரிவாக்குங்க, உம்முடைய கரம் என்னை பிடித்து கொள்ளட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யாபேஸ் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இயேசுவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உலக தேவையற்ற பரிகாரங்களை செய்யாதீர்கள், தேவையற்ற காரியங்களை செய்யாதீர்கள். இந்த சிலுவை தியானத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க.
ஒரு உலகம் உங்களுக்கு என்னனாலும் சொல்லட்டும், உலகம் உங்களை எப்படினாலும் சொல்லட்டும், எப்படினாலும் பார்க்கட்டும், சபிக்கப்பட்டவர்களாக, ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாத ஒரு பிள்ளைகளாக, இல்லை சாபத்தின் பிள்ளைகளாக, துக்கத்தின் மகனாக எப்படினாலும் பார்க்கட்டும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் முழங்காலை முடக்கி இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள். அப்போ சாபத்திற்கு நீங்கள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சொன்னேன் இயேசு அண்டை வாருங்கள், இரண்டாவது இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள், மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். எண்ணாகமம் 21:9. மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய கானான் நோக்கிய பயணத்தில் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்சதுனால அந்த கோபத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அது கடித்து அநேகர் மரிச்சு போனாங்க. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறான், ஆண்டவரே இப்படி இந்த ஜனங்கள் மறிக்கிறாங்களே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல உன்னை செஞ்சு அதை நீ தூக்கி வை, அதை பார்க்குறவங்க பிழைத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் செஞ்சான். அதே போல் இந்த ஜனங்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இன்றைக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையிலே அவர் எனக்காக சாபமான அந்த சிலுவையில் அவர் எனக்காக உயர்த்தப்பட்டார்களே. உம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செஞ்சாவது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் சாபத்துக்கு நீங்களாக்குவார்கள். அவரை நோக்கி இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் சாபத்துக்கு நீங்கள் ஆக்குவார்கள். இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் நம்ம எங்கெல்லாமோ நோக்கி பார்க்கிறோம். என் சாபம் மாறாதா, என் நிந்தை மாறாதா, என் அவமானங்கள் மாறாதா என்று சொல்லி அன்றைக்கு மோசே அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக எப்படி வெண்கல சர்ப்பத்தை செய்து தூக்கி வைத்தானும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டு தொங்கினவராய், கைகளில் ஆணிகள் கடாபப்பட்டவராய், கால்களில் ஆணிகள் கடாபப்பட்டவராய் எனக்காக உங்களுக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த சிலுவை தியானத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், சாபமாகி அந்த சிலுவை, சபிக்கப்பட்ட அந்த சிலுவையில் என் ஆண்டவர் தொங்கி அந்த சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் நமக்கு சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், இயேசு அண்டை வாருங்கள், இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், வாருங்கள், ஜெபியுங்கள், பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. ஒவ்வொரு நாளும் சாபத்தை நினைத்து நினைத்து பயப்படாதபடி, சாபத்தை நினைத்து நினைத்து நொந்து கொள்ளாதபடி, சாபத்தை நினைத்து நினைத்து புலம்பாதபடி, தலைமுறையின் சாபமாக இருக்கலாம், மற்றவர்களிட்ட சாபமாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, இயேசு அண்டை வாருங்கள், இயேசு அண்டை ஜெபியுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சாபத்திலிருந்து நீக்கலாக்கி உங்களை மீட்டெடுத்து ரட்சிப்பாராக. நான் அப்படியே இருந்த இடத்துல நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சாபத்துக்கு நீங்கள் ஆக்குவோம் என்று சொல்லி எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க. இந்த சிலுவை தியானத்தின் மூலமாக நீங்கள் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த ஜோஷுவா டிவி மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் என் ஆண்டவரே கிரியை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசு அண்டை வாருங்கள், இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க. சாபத்திற்குள்ளாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய ரட்சிப்பையும் என் ஆண்டவரீர் கொடுத்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you. Thank you. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம்.
அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.